எல்லாருக்குமே வணக்கம். நான் பாரதி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோல நான் இமெயில் மார்க்கெட்டிங்கோட டைப்ஸ் சொல்லியிருந்தேன். அதை பத்தி டீடைலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இமெயில் மார்க்கெட்டிங்கோட டைப்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் வெல்கம் இமெயில்ஸ். வெல்கம் இமெயில்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஏதாவது ஒரு வெப்சைட்ல நம்மளோட மெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணி நியூ மெம்பராவோ இல்லை நியூ சப்ஸ்கிரைபராவோ சைன் அப் பண்ணுறப்போ நம்மளோட மெயிலுக்கு ஒரு வெல்கம் இமெயில் வரும். இந்த ஒரு வெல்கம் இமெயில் நல்ல அட்ராக்டிவாக இருந்தால் நிறைய கஸ்டமர்ஸை இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்றது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது நியூஸ் லெட்டர். ஒரு பிஸ்னஸ் அல்லது ஆர்கனைசேஷனோட இன்ஃபர்மேஷன் அல்லது ஆக்டிவிட்டீஸ் இதை பிரிண்டடாவோ இல்லை எலக்ட்ரானிக் ரிப்போர்ட் ஃபார்மேட்ல அவங்களோட மெம்பர்ஸ், கஸ்டமர்ஸ் ஆர் அதர் சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களுக்கு சென்ட் பண்றது தான் இந்த நியூஸ் லெட்டர் இமெயில்ஸ். என்டர்பிரைசஸ் ஆர் ஸ்மால் பிஸ்னஸ் இதுல மந்த்லி நியூஸ் லெட்டர்ஸ் டெவலப் பண்றது மூலமா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இம்ப்ரெசிவான டிசைன், அக்யூரேட் வேல்யூஸ், தெளிவான கண்டென்ட், இது மூணுமே நியூஸ் லெட்டருக்கு ரொம்ப முக்கியமான 3 பில்லர். அடுத்து ப்ரொமோஷனல் இமெயில்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இமெயில் யூஸ் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கமர்ஷியல் மெயில் அனுப்புறது தான் இந்த ப்ரொமோஷனல் இமெயில்ஸ். பொதுவாகவே ஒரு ப்ராடக்டை ஒரு கஸ்டமரை வாங்க வைக்கிறதுக்காக கம்பெனி சென்ட் பண்ற அட்வர்டைஸ்மெண்ட் மெயில்னு கூட இதை சொல்லலாம். இந்த மெயில்ல கம்பெனி கொடுக்குற ஆஃபர்ஸ், டீல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளா டீல் ஆஃப் த டே, பிக் பில்லியன், எண்ட் ஆஃப் ரீசன்ட் சேல் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த டைப்ஸ் ஆஃப் இமெயில் மார்க்கெட்டிங் வீடியோ இன்னும் முடியல. இதனோட பார்ட் நெக்ஸ்ட் வீடியோல வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.